இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இன்றைக்கி ஒரு அற்புதமான குறள் பார்க்கலாம். என்ன குறள் அப்படின்னா, நம்ம கூட கந்தசாமி ஐயா இருக்கார். புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. மனித வாழ்க்கை நிலையில்லாதது. இந்த நிலையில்லாத மனித வாழ்க்கையில் நாம் நிலையான புகழை பெற அற வழியில் வாழ்ந்து மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உடம்பு உயிர் தங்கி இருப்பதற்கு இடமாக இருக்கிறது. இந்த உயிருக்கு வேறு புகுந்து நிலையாக இருப்பதற்கு ஒரு உடம்பு இருக்கிறதா என்றால் இல்லை. இருக்கின்ற உடலில் ஏதேனும் ஊறுபாடுகள் நோய்வாய்ப்பட்டால் இந்த உயிர் இந்த உடம்பிலிருந்து வெளியேறிவிடும். இதேபோன்று இந்த உயிர் வேறு ஏதேனும் ஒரு உடம்பில் நிலையாக இருக்குமா என்றால் எந்த உடம்பிலும் நிலையாக இருக்க வாய்ப்பே இல்லை. எனவே நிலையாக உயிர் இருக்க வேண்டுமென்றால் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருந்தால் நீண்ட நாள் வாழ முடியும். நிச்சயமாக நீண்ட நாள் வாழத்தான் முடியுமே ஒழிய நிலையாக வாழ முடியாது. எனவே நிலையில்லாத உடலை பெற்றதாம் நிலையான புகழை பெற ஆவன செய்வோமாக. வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.